நான் வந்து பெத்தநாயக்கம்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு இங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர். சரி எங்கள் அப்பாட்ட வண்டி வாங்கிட்டாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 18 வயசு கீழே ஓட்டக்கூடாது அப்படின்னாங்க. அதேமாதிரி எங்கள் டீச்சர்ஸும் 18 வயசு கீழே 2 வீலர்ஸ் எதுவும் ஓட்டக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நானும் வண்டி வாங்கலை. சரி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மோட்ரு வேலை பார்ப்பாங்க. அதனால் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன் நாமளே ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி நாமளே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன். இப்போ இது ரெடி பண்ணதுனால எனக்கு ஸ்கூலுக்கும் போயிட்டு வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நல்லா படிச்சிட்ருக்கிறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்தீங்கன்னா 2800 RPM 24 வோல்ட்டு 250 வாட்ஸு. அதுக்கு பேட்ரி என்னதுன்னா 24 வோல்ட்டு 12 ஆம்பியர் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நான் வந்து 10th முடிச்சுட்டு 11th போகிறதுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்து இந்த மாதிரி நிறைய நான் கண்டுபிடிக்கணும். அதான் என் ஆர்வம். இது சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு சைக்கிள் தான் இதில் எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி திங்ஸு பேட்ரி மோட்ரு மட்டும் தான் புதுசு, மீதி எல்லாமே பழைய திங்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, ஹார்னு, பிரேக் பிடிச்ச பிரேக் லைட்டு அதெல்லாமே வந்துடும். அதனால் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்குது. பிரேக் லைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு சேஃப்டியாகவும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்ம ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர் போகும். ஒரு நாளைக்கு இதுக்கான சார்ஜர் செலவு பார்த்தீங்கன்னா ₹1 தான் ஆகுது. அதனால் இப்போ பெட்ரோல் பைக்கோடு இது ஈக்குவல் பண்ணால் இது எவ்வளோ பெட்டராக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.